சுயம்வரம் என்றும் சுயம்வரம். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் அண்ணா. ஏய் என்னடி நீ? பின்ன என்ன அண்ணன் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்க, நீ என்னமோ கும்பகர்ண மாதிரி தூங்குற, மூச்சு பேச்சே இல்ல. நான் என்ன பண்றது? பாத்தீங்களா அண்ணா, இவளோட வாழ்த்தனம் தினமும் ஜாஸ்தியாயிட்டே போகுது. நீ அடுத்த தடவை ஸ்டேட்ஸ்ல இருந்து வரும்போது அட்ட கருப்புல இருக்கிற ஒரு நீக்ரோ மச்சான கூட்டிட்டு வா, இவளுக்கு கட்டி வச்சிடலாம், திமிரும் அடங்கிடும். ஏய் பெரிய அண்ணா, எனக்கு முன்னாடி இவனுக்கு கூட்டிட்டு வா, அதுவும் அண்ணி போண்டமா இருக்கணும், அப்பதான் இவனுக்கு பொருந்தும். ஏய் உங்ககிட்டலாம் வாயால பேசக்கூடாது. நீ என்ன பண்றேன் பாரு. ஏய் நில்லுடி, நில்லு. ஏய் அண்ணா வேண்டாம். இல்ல மாட்டேன். ஏய் நில்லுடி. அண்ணா என்ன பண்ற பாரு. வேண்டாம்னா சொல்ல கேளு. ஏங்கிடி. ஏய் நில்லுடி. நில்லுன்னு சொல்றல. ஏய் ஏங்கிடி ஆடுறியா? என்ன பண்ற பாரு. கையில மாட்டேன். என்னது? ஏய் அம்மா என்ன பண்ணுவா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? அண்ணா இரு. அம்மா பண்ணுமா. இருடா. கையில நீ அடி வாங்காம போ. இருன்னு சொல்றேன். அம்மா போடா. உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன பண்ற பாரு. இவ காலையில என்ன பண்ண தெரியுமா? பாரும்மா இவனை ஆவரா பண்றான். கையில மட்டும் உன்னை அடிக்காம விட மாட்டேன். இருடா. டேய் கல்யாண், ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னவா ஒரே ஒரு தங்கச்சின்னு பாசமா இடம் கொடுத்தா இவ தலைக்கு மேல ஏறறா. ரொம்ப செல்லம் கொடுத்து உப்பு முட்டியா தூக்குன. ஏய் என்ன உன் வீரத்தை என்கிட்ட காட்டாத, வருங்கால குண்டு ஒண்ணுகிட்ட காட்டு, கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா குழுப்ப என்ன பண்ற பாருங்க. ஏய் நில்லு, நில்லுடி. பாத்தீங்களா இந்த ரெண்டு பேரையும்? மகாலட்சுமி, சந்தியா மாதிரி இருக்கிற அடக்கமான பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இவங்க கூட ஒத்துமையா இருப்பான்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டு கோவில்ல காத்துக்கிட்டு இருப்பாரு, வாங்க சீக்கிரமா போலாம். சரி வா. அம்மா நில்லுங்கம்மா, நானும் கோயிலுக்கு வரேன். நானும் வரேன். எங்க போறீங்க? கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, பாலாஜி டெம்பிளுக்கு. அப்படியா? அந்த கோயிலுக்கு தான் போறீங்களா? நானும் வரேன். குண்டனி சீக்கிரமா வரணும்னு வேண்டிக்கிறதுக்காகவா? இல்ல தங்கச்சி, அமெரிக்கால இருக்கிற ஆதித்யா அண்ணாவை பார்க்கணும்னா எனக்கு முதல்ல என்ன வேணும்? வீசா. வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றுறது தானே நம்ம பெருமாளோட வேலையே. அதுக்காக தான் அந்த கோவிலுக்கு நானும் வருவேன். நல்லா வேண்டிக்கிட்டு வீசா கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன். அப்படியே ஆகட்டும். ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணு. கடவுளே, தாய் இல்லாத என் ரெண்டு பொண்ணுங்களையும் இத்தனை நாள் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் வரப்போற என் நண்பன் மகேந்திரனோட பையன் கூட பேசி என் பொண்ணு சந்தியாவை தான் வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கிறேங்கிற அந்த நல்ல செய்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஸ்ரீ பூநீராதமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர அனுகிரக பிரசாத சித்திரஸ்து. அப்பா, நாங்க ரெண்டு பேரும் கோயிலை சுத்திட்டு வரோம், நீங்க இங்கேயே உட்காருங்க. ஐயோ, நானும் உன் கூட சேர்ந்து 108 தடவை பிரதட்சணை பண்ணுமா? என்னால முடியாது, நீ மட்டும் சுத்திட்டு வா, நான் அப்பாவோட உட்கார்ந்துட்டு இருக்கேன். 108 சுத்தா? அப்படி என்னமா வேண்டிக்கிட்ட? வேற என்ன வேண்டிப்பா? ஸ்ரீராமர் மாதிரி புருஷன் வேணும்னு வேண்டிப்பா. அப்பா நான் போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துறேன். சரிடா. ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திவிக்ரமாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ, ஓம் ரிஷிகேஷாய நமஹ, ஓம் பத்மநாபாய நமஹ. நல்லா இருக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இவன் என் மனைவி மகாலட்சுமி. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. இவ என் பொண்ணு பிரியா. வணக்கங்க. வணக்கம்மா. அதுவும் அங்க இருக்கானே, அவன் தான் ரெண்டாவது பையன் கல்யாண். ரொம்ப சந்தோஷம்டா. இவ என் சின்ன பொண்ணு ஸ்ரீ. அப்புறம் என் பெரிய பொண்ணு சந்தியா அங்க பிரதர்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம், நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர அனுகிரக பிரசாத சித்திரஸ்து.
ஓம் ஸ்ரீ வெங்கடேஸ்வராய நமः ஓம் திருமலேஷாய நமः ஓம் சேஷாத்ரிதயாய நமः தேவதேவாய வித்மஹே வெங்கடேஷாய தீமஹி. எனக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை? என் பையன் அவனோட வருங்கால மனைவியை அவனே தேர்ந்தெடுத்திருக்கான்னு நான் எப்படி அவங்கிட்ட சொல்லுவேன்? நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் சாமி. வாங்க உட்காருங்க. அம்மா சிரீஷா, நீங்க 2 பேரும் அப்படி போயிட்டு வாங்கம்மா. சரிங்கப்பா. வரேன்பா. வா ஸ்ரீஷா. வாசுக்கு பிரசாதம் கொடுமா. தங்கச்சி, இந்த பிரசாதத்தோட நல்ல செய்தியும் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. மகேந்திரா, நீ சொல்றேன்னு சொன்ன அந்த நல்ல செய்தியை என் பிறந்த நாளான இன்னைக்கு இந்த கோயில்லயே வச்சு சொல்லி. அண்ணா அது வந்து டேய், உன்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மகேந்திரா, எதா இருந்தாலும் சொல்லிடுறா. எங்க Are you okay? தேங்க்ஸுங்க. It's all right. இவங்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்தா அந்த கடவுளே ஒரு வழியை காட்டியிருக்காரு. இங்க பாருடா, உன் பொண்ணுதான் எங்க வீட்டு மருமகள். விஷயம் என்னன்னா, அவனோட வருங்கால பொண்டாட்டிய அவனே பாத்துக்கிறானா. அதனால உன் பெரிய பொண்ணு சந்தியாவை என் பையன் கல்யாணுக்கு கட்டி கொடுக்கறதுல ஆட்சேபம் இல்லையே. ஆட்சேபனையா? டேய், என் பொண்ண உன் மருமகளா நம்ம நட்ப சம்பந்தியா மாத்துறதுல எனக்கு ஆட்சேபனையா? என் ஆசை நிறைவேறிடுச்சுடா. அம்மாடி சந்தியா, இவன் என் பால்ய சிநேகிதன் மகேந்திரன். இவனோட வைஃப் மகாலட்சுமி. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. கல்யாண், அப்பா, என் சிநேகிதன் வாசு. வணக்கங்க. இவரோட பெரிய பொண்ணு சந்தியா. வணக்கம். வணக்கம். கல்யாண், நாங்க பெரியவங்க கொஞ்ச நேரம் பேசணும். நீங்க அப்படி போய் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருங்க. சரிப்பா. போயிட்டு வாமா. சொல்றா, வேற என்ன விசேஷம்? நீ என்ன படிக்கிற? பிகாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். வாக்கா உட்காரு. என்னோட சிஸ்டர் பிரியா. ஹலோ. ஹாய். என்னோட தங்கச்சி ஸ்ரீ. ஹாய். ஹாய். பிரசாதம் சாப்பிடலாமா? ஏய், உனக்கு கண்ணு தெரியாதா?
வர வழியில குறுக்க உட்கார்ந்துருக்கிறது நீங்க. உட்கார்ந்துட்டு இருந்தா பூஜை தட்டை எட்டி உதைச்சிருவியா? அவ்வளவு கேர்லெஸ்ஸா? வாய மூடு. என் வழியில குறுக்க வந்தா அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள இடிச்சிட்டு போறது இல்ல, எட்டி மிதிச்சிருக்கும். இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ஓவராவே பேசுறீங்க. எஸ், நான் எப்பவுமே ஓவரா தான் பேசுவேன், ஓவரா தான் பிஹேவ் பண்ணுவேன். பி கேர்ஃபுல். வர்ஷா, அக்னி வர்ஷா. என்னடா அண்ணா பிளேட்ல கோலம் போடுற? ரொம்ப பயப்படாத, அடக்கமா கோயிலுக்கு வந்து பிரதர்ஷனம் பண்ணல வீசாலாம் கிடைச்சிரும். கல்யாண், கோயில்ல என் ஃப்ரெண்டோட பொண்ணு சந்தியாவை பார்த்தல, அவளை பத்தின உன் ஒப்பீனியன் என்ன? ஏன் ஒப்பீனியனா? எதுக்குப்பா? ஒண்ணு இல்லடா, உன்னையும் சந்தியாவையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமா இருக்குடா. அம்மா அது வந்து ஆமாண்டா, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா இவருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற உறவை சம்மந்தி ஆக்கிக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாருடா. ஆமா கல்யாண், உனக்கு விருப்பம் இருந்தாதான். டி அண்ணா சீக்கிரம் சரின்னு சொல்லு, கோல்டன் சான்ஸ் பம்பர் ஆஃபர். ஏய் அப்பா, இன்னும் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அது மட்டும் இல்ல, நான் ஸ்டேட்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன். கல்யாண், உங்க அண்ணன் பிசினஸ்ன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. போன் பண்ணி பேசுறத தவிர அவனை கண்ணாலையும் பார்க்க முடியல. இப்ப நீயும் அவன மாதிரியே போறேன்னு சொல்ற. நாளைக்கு இவளுக்கும் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா இவ்வளோ பெரிய வீட்டுல நானும் உங்க அப்பா மட்டும் தனியா இருக்கணுமா? அது வந்து ஆமாண்டா, அம்மாங்கிறதுனாலதான் சொல்றேன். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நீ ஸ்டேட்ஸ்க்கு போறது எனக்கு பிடிக்கல. அம்மா, உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? ஸ்டேட்ஸ்க்கு போனா புது புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்காதா? நீயும் அவனும் ஸ்டேட்ஸ்லயே இருக்கிறதா இருந்தா இங்க இருக்கிற பிசினஸ் நான் மட்டும் எப்படிடா தனியா பார்க்க முடியும்? கல்யாண், உனக்கு சொன்ன மாதிரிதான் உங்க அண்ணனுக்கும் சொன்னேன், ஆனா அவன் கேட்கல. நான் சொல்றத நீயாவது கேளுடா. நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பாக்கு துணையா இருடா. சந்தியாவும் நீயும் சரியான ஜோடியா இருப்பீங்கன்னு நானும் உங்க அம்மாவும் நினைக்கிறோம். நானும் தான். சொல்லுடா, சந்தியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா இப்படி கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? சந்தியாவை கோவில கீழே விழாம புடிச்சப்பவே இவன் விழுந்துட்டான் இல்லன்னா. ஓகே ஓகே சொல்லு சொல்லு. அப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் இது பிடிச்சிருக்குன்னா எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அம்மா சொன்ன மாதிரி இங்கே நான் உங்க கூடயே இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சும்மா ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை கூட இல்லாம திடீர்னு கல்யாணம்னா. ஆமாமா,
கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நடக்கணும். போன்ல டாக்கிங்ஸ், நடந்து வாக்கிங்ஸ், லஞ்சிங்ஸ், படம் பார்க்கிங்ஸ், கூகுள்ல ஷேரிங்ஸ், ஐஸ்கிரீம் ஈட்டிங்ஸ். இது மட்டுமா? இன்னும் எவ்வளவோ இருக்குப்பா. அப்படிதானே அண்ணா? ஏய் உன்ன அண்ணா அண்ணனே டீஸ் நான் காது வலிக்குது, என்ன பண்ற please. பாரு. அம்மா சந்தியா, கோயில்ல என் நண்பன் மகேந்திரனை பார்த்தல்ல, அவன் சின்ன பையன் கல்யாணுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லப்பா. சந்தியா, எந்தெந்த வயசுல எது எது நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்ப நடந்தாதாம்மா சந்தோஷம். கல்யாணம் நீயும் பார்த்திருக்கல்ல, பார்க்க நல்லவனாவும் அழகாவும் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களே உன்னை விரும்பி ஏத்துக்கிறேங்கிறாங்க. நல்ல குடும்பம். எனக்கும் உங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும்னு தோணுது. அப்பா, கல்யாண விஷயத்துல எனக்குன்னு சில அபிப்பிராயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. அதனாலதாம்மா கேக்குறேன். சொல்லுமா, கல்யாண பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? ஒரு தடவை பார்த்த உடனே சொல்லுன்னு சொன்னா எப்படிப்பா சொல்றது?